வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு பதியப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் ஜெய்ப்பூரில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜெய்ப்பூரில் கைதான ஜாஃபர் சாதிக்கை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறது என்சிபி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த என்சிபி திட்டமிட்டிருக்கின்றது. இன்றைய தினமே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெய்ப்பூரிலே பதுங்கியிருந்த அவரை கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் பிறகு அவரை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தவரையிலே ஒரு சிறிய அளவிலான கடத்தல் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவையே கட்டி அமைத்தார் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட கடைசியாக அவர் 3000 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய கடத்தலை அவர் செய்திருக்கின்றார். எனவே இதை பல மாதங்களாக பல ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய நிலையில அவர் பல நாடுகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருளை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் விற்பனை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. எனவே அவருடன் பல பிரபலங்கள், குறிப்பாக திரையுலகை சார்ந்தவர்களும் அதே போல அரசியல் பிரபலங்களும் தொடர்ந்து அவரிடம் தொடர்பில் இருந்து வந்த தகவலும் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த ஒரு 6 நாட்களுக்கு மேலாக மிக தீவிரமான தேடுதல் வேட்டையிலே அவரை தேடி வந்தார்கள். அவருடைய இல்லம், அவருடைய அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிசிடிவி காட்சிகள் மிக முக்கியமான ஆவணங்களாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரத்தை வைத்து அவருடன் யார் வந்து சென்றார்கள், அவரை சந்திப்பதற்காக வந்த நபர்கள் அவரை சந்தித்து விட்டு செல்லும் போது பைகளிலும் கட்டை பை, ஷோல்டர் பேக் போன்றவற்றை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அது போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த பைகளில் அந்த பிரபலங்கள் என்ன கொண்டு சென்றார்கள், அவர்களுக்கும் இந்த கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, குறிப்பாக பல அரசியல்வாதிகளும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதனாலே மிக தீவிரமாக விசாரணை நடத்த என்சிபி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அதிகாரிகள் பொறுத்தவரையில முதலில் அவரை சட்ட முறைப்படி டெல்லி நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்திவிட்டு அதன் பிறகு அவரை சென்னை அழைத்து வந்து அவரை விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த கைதுக்கு பின்னால் இன்னும் பல தலைகள் கைது செய்யப்படும். விசாரணை வளையத்திற்குள் பலரும் கொண்டு வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.